கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில், பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிளந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு மேலே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலே வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. மேல் வீட்டறையில் ஆவியானவர் இறங்கின பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் இறங்கினார். ஒரு விமானம் மேலே எழும்பி பறப்பதற்கு என்ன செய்வார்கள் என்றால், அந்த விமானத்துக்கு மேலே உள்ள மாபெரும் மின்விசிறிகளை வேகமாக சுழல செய்வார்கள். அப்பொழுது அந்த விமானம் தரையில் வேகம் எடுத்து ஓட ஓட மின்விசிறியின் வேகமும் அதிகரிக்கும். அந்த காற்றின் அழுத்தத்தால் விமானம் ஆகாயத்தில் எழும்பி பறக்கும். இதை போலத்தான் ஆவியானவரும், பரிசுத்த ஆவியானவரும் ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார். அந்த காற்று அப்போஸ்தலரை 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து சென்றது. வேதம் சொல்கிறது, கழுகு தன் செட்டைகளை அடித்து எழும்பும்போது காற்றை கீழே தள்ளி மேலே எழும்பும். அது மலைகளை குறித்தோ குன்றுகளை குறித்தோ கவலைப்படாமல் அவைகளுக்கு மேலே எழும்பும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அந்த கழுகுக்கு நேரம் வரைக்கும் போராட்டம் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் அங்கே அது மீண்டும் சிறகுகளை அடித்து கொண்டு இருக்காது. மாறாக அது அழகாக தன் செட்டைகளை அமர்த்தி பறக்க ஆரம்பித்து விடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் பாடுகள் ஓயவில்லை, உபத்திரங்கள் ஓயவில்லை, தொடர்ந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். இது அந்த கழுகை போலதான். அந்த அடிமட்டத்தில் கீழ்மட்டத்தில் அப்படி இருக்கும்போது ஏதோ பிரச்சனை வருவது போல தோன்றும். ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு அடுத்த லெவலுக்கு, வேற லெவலுக்கு நம்ம முன்னேறி செல்லும்போது அங்கே காற்று இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகிய காற்று உங்கள் மேலே வீச செய்கிறாராம். சாதாரணமாக காற்று உங்கள் மீது மட்டும்தான் காற்றை நம்ம உணர்வோம். பட் காற்று என்ன பண்ண முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவரும் அப்படிப்பட்டவர் தான். இயேசு சொல்வார், நான் போகிறேன், நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்குள்ள அனுப்புகிறேன். அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்வார். கிராம பகுதியில் சொல்லுவாங்க, காற்றுள்ளவரை தூற்றிக்கொள். இப்போதான் நிறைய டெவலப்மெண்ட் மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தானியங்களை காய வைத்து வைப்பார்கள். காற்று வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை தூற்றிக்கொண்டு இருப்பார்கள். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆவியானவராகிய காற்று நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தக பேசின்படி என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை குறித்துனா, ஆத்தும நேசரின் அன்பை குறிக்கிறது, அவருடைய மகிமையான பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆவியானவர் வரும்பொழுது இயேசுவை மகிமை கொடுத்து கொண்டே இருப்பாராம். மட்டுமல்ல, ஆத்தும நேசர் நம்முடைய மத்தியில் உலாவும் போது நம்முடைய உள்ளத்தில் ஆறுதலும் தேர்தலும் அடையுமா. ஏன்னா அது ஒரு தெய்வீக சந்தோஷம். ஆண்டவர் சொல்வாரு, உலகம் தரக்கூடாத எனது சந்தோஷத்தை, உலகம் தரக்கூடாத எனது சமாதானத்தை நான் உங்களுக்கு நிறைவாக தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெயிலின் அகோரத்தில் நடந்து வருவங்க எங்கேயாவது மர நிழலை பார்த்தா அங்க நிக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த மர நிழல் அவர்களுக்கு ஒரு சில்னஸ், ஒரு குளுமையை கொடுக்கிறது. அதனால நின்று என்ன பண்றாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, நம்ம கூட இந்த உலக பாதையில, கடினமான பாதையில கடந்து வரும்போது ஆவியான ஒரு நிழலை போல, ஒரு மழை நிழலை போல நமக்கு முன்பாக என்ன பண்றாராம், வராராம். வேதம் சொல்கிறது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ள என் நேசர் இருக்கிறார். அது நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆவியோட பெயரே தேற்றரவாளன் அப்படின்னு சொல்றாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்றாங்க, 2 விதத்திலையும் அவர் ஆறுதல் தேர்தல் தராரா. ஒன்று, அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆறுதலும் தேர்தலும் தருகிறாராம். வேதம் சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றது போல
நான் உங்களை தேற்றுவேன். ஒரு நாள் இந்த பெருங்காற்று ஏசபேலுக்கு பயந்து எலியா ஓடும்போது அந்த எலியாவுக்கு மேலே வீசினதாம். ஆண்டவர் இந்த எலியா சொல்றாரு, இனிமேல் ஊழியம் வேணாம், போதும், என் ஆத்துமாவை நீ எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சோர்ந்து போய் என்ன பண்றாராம், ஒரு சூறை செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு இருக்கிறாராம். கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த பெருங்காற்றுல கர்த்தர் இருக்கவில்லை. பின்பு 2வது பூமி எதிர்ச்சி உண்டாகிறது, அதுலயும் கர்த்தர் இல்லை. 3வது அக்கினி உண்டாயிற்று, அதிலுமே கர்த்தர் இல்லை. 4வது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு எலியாவோட பேசினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த அக்கினியை போல பர்வதங்களை பிளக்கிறதுமான பயங்கரமான பாடுகள் வழியாய், உபத்திரங்கள் வழியாய், கண்ணீர் வழியாய் ஒரு கடினமான பாதையில் எனக்கு வரலாம். ஆண்டவர் என் கூட இல்லையே, என் ஜெபத்தை கேட்கலையோ, என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்க ஏங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஒருவன் வாழ்க்கையில அக்கினி போன்ற சோதனைகள் வரலாம், பெருங்காற்றை போல வரலாம், மலைகள் பிளக்கிறது போல வரலாம். ஆனா ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். அவர் சொல்வாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது பார்த்தீங்கன்னா ஆகாய மண்டலத்திலே மப்பை நீங்க செய்கிற ஒரு காற்று இருக்கிறதா. அது எப்படின்னா யோபு 37ஆம் அதிகாரம் 21-21 பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, யோபு சொல்றாரு, ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே, தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் வான மண்டலத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து நிற்கும், அப்ப சூரியன் வெளிச்சம் மறைகிறது. அதே நேரம் பெருங்காற்று வீசும் பொழுது அந்த கருமேகங்கள் கார்மேகங்கள் கலைந்து செல்கிறது. நீங்க கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருக்கலாம், பிரியமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது ஏதோ மறைக்கப்பட்டது போல இருக்கும், வெளிச்சமே இல்லாத போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் நிச்சயமா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். பல வேளைகளில் சில பயங்கள் வரும்போது, சில குழப்பங்கள் வரும்போது, சில கலக்கங்கள் வரும்போது, சில இல்லாமை வரும்போது, சில இயலாமை வரும்போது, சில தேவைகள் வரும்போது, ஓ ஆண்டவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து கொண்டாரோ அப்படின்னு என்ன கூட தோன்றும். ஏன்னா ஆகாய மண்டலத்தில் சில நேரம் அந்த கார்மேகங்கள் அப்படியே தடுத்து விடுகிறதா. அந்த கார்மேகங்கள் வரும்போது சூரியனுடைய ஒளி நமக்கு தெரியவதே இல்லை. ஆனா கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்குள்ள தான் இருக்கிறார். நம்ம பிரச்சனைகளை பெரிதாக யோசிக்கும் போது கர்த்தருடைய அன்பை என்ன பண்ணல, உணர்ந்து கொண்டதில்லை. யோபு சொல்றாரு, ஒரு காற்று வீசுமா, அந்த காற்று வீசும்போது அந்த கார்மேகங்கள் கலைந்து செல்லுமா, வானங்களில் சூழிய வெளிச்சத்தின் மகிமை விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னா ஒரு சுத்திகரிப்பின் காற்றா இருக்கிறது. பல வேளைகளில் நம்ம உலகத்தில் நிறைய பாரங்கள் இருக்கும்போது கர்த்தரோட உறவாட முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஆலயத்துக்கு செல்ல முடியாது, ஏதோ ஒரு காரியம் நம் இருதயத்தை அழுத்தி கொண்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவரே, உங்களோட பரிசுத்த ஆவி ஆகிய தேற்றரவாளனே நீங்க எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. நம்ம ஆவியோடும் ஜெபம் பண்ணலாம், கருத்தோடும் ஜெபிக்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் நமக்கு புதிய பலனை தருகிறார். ஒருவேளை இந்த வேளையில ஏதோ ஒரு காரியத்துக்கு சோர்வுற்று உங்கள் மகளுக்காகவோ மகனுக்காகவோ கணவருக்காகவோ மனைவிக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் இன்றும் நடக்கவில்லையே, இது எப்போது நடக்கும் என்று ஏக்கத்தோடு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவர் உங்களுக்குள் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பலனை தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த வருகிறார். அது எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா தேற்றரவாளனுடைய பலன், பரிசுத்த ஆவியானவரின் பலன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றரவாளன் வருகிறார், உங்களை பலப்படுத்துகிறாரும் அவர் கடந்து வருகிறார். 3வது பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க பண்ணும் காற்று, அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிற ஒரு காற்று. சங்கீதம் 107:25 சொல்கிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காற்று இருக்கிறது, அது கொந்தளிக்க பண்ணுகிற காற்று. சங்கீதம் 107:25 சொல்லுகிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒருமுறை படவில் போய்கொண்டிருந்தார்கள். அது எப்படின்னா, இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவம் வரும் இல்லையா, அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்வாரு, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். மார்க் 14:22 சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் ஜெபித்துறேன், நீங்க
நீங்க முன்னாடி போங்கன்னு சீஷர்களை துரிதப்படுத்தினார். சீஷர்கள் என்ன பண்றாங்க, அந்த படகுல ஏறி அவர் சென்று கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா 23ஆம் வசனத்துல அவர் ஜனங்களை அனுப்பிவிடப்பட்டு தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆன போது அங்கே இயேசு தனிமையா இருந்தார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5,000 பேருக்கு போஷிக்கப்பட்டு விட்டது. ஜனங்கள் எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. பாருங்க, ஆண்டவருக்குள்ள ஒரு நன்றி அறிதலான இருதயம் இருந்தது. அவர் சாயங்காலம் ஆன போது தனித்திருந்தாராம், தனித்திருந்து ஜெபித்திருந்தாராம். இப்போது முன்னதாக சீஷர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அங்க போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம் சொல்லுகிறது, எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால அந்த படகு அலைவுபட்டது. அந்த படகு அலைவுபட்டது. அப்ப சீஷர் யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த படகு கொந்தளிக்குதே, அலைவுபடுகிறதே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாபத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலில் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இயேசுவோடு கூட சென்ற படகுல ஒரு முறை இயேசு தூங்கி கொண்டிருந்தார். இயேசு இல்லாத படகுல அந்த சீஷர்கள் பயப்படுறாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை படகுல இயேசு இல்லைன்னா பயந்தா ஒரு சீஷர்கள் பயந்து அலறினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யவில்லை, நமக்குள்ள இருக்கல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை சீஷர்கள் நீங்க இல்லாம தனியா அந்த படகுல சென்றாங்க. அப்படி செல்லும் போது அந்த படகானது கொந்தளித்தது. சில வாழ்க்கையில சில தீமைகள் வரும்போது, நமக்குள்ள சில பலவீனங்கள் வரும்போது, சில பாவங்கள் நம்ம மேற்கொள்ள எத்தனிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் கூட இருக்க மாட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் பாதத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே நீர் எனக்குள் வாரும் ஆண்டவரே, எனக்குள் வாசம் செய்யும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நீர் எனக்கு தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்னொரு பாருங்க, ஆண்டவர் அதே மாதிரி ஒரு படகுல போறாரு. ஆண்டவரும் போற, சீஷர்களும் போறாங்க. ஆனா ஆண்டவர் பத்தி பைபிள் என்ன சொல்லுது, அவர் கப்பலின் அடித்தட்டில நித்திரையா இருந்தார். இந்த சீஷருங்க ஆண்டவரை தூங்க வச்சுட்டாங்க. பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிராவல் போகிறோம். நம்ம போயிட்டு நம்ம பேக் எங்கே வைக்கணும், செப்பல் எங்கே வைக்கணும், நம்மளோட இது எங்கே, எல்லாம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் வச்சுக்கோங்களேன், எல்லாம் செட்டில் ஆகிடுவோம். செட்டில் ஆன பிறகு யோசிப்போம். அப்போ தான் எதிர்க்க யார் உட்காந்துக்கிறாங்க பார்ப்போம். அவங்ககிட்ட நம்ம கேட்போம், நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த ஊருக்கு போகிறீங்க, நானும் அந்த ஊர் தான், நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அந்த ட்ராவல் டைமில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த சீஷருங்க பாருங்க என்ன பண்ணாங்க, இந்த இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, இயேசுப்பாவை தூங்க வச்சுட்டாங்க. அவர் பேசுறதுக்கு யாருமே இல்லை. திடீர்னு பாருங்க, நடு ஜாமத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா, காற்று வீசுதே, அலைகள் கொந்தளிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவர் கர்த்தரை தூங்க வைத்து விட்டாங்க. அப்ப நம்ம நல்ல ஒரு கிறிஸ்டியனா, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், இன்டைரக்ட் ஏற்றுக்கொள்ளலாம் இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு டெய்லியும் கான்வர்சேஷன் பண்ண மாட்டோம். ஹவ் டு கான்வர்சேஷன், எப்படி நம்ம அவரோட பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜபங்கள் மூலமாக, துதியின் மூலமாக, வேதத்தின் மூலமாக. சில நேரம் நம்மளுக்கு ஜெபிக்க டைம் இருக்காது, துதிக்க டைம் இருக்காது, வேதத்தை வாசிக்க டைம் இருக்காது. அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த படகுல தூங்கின மாதிரி கப்பலின் பின்னணியில் கர்த்தர் என்ன பண்ணாரா, தூங்கி கொண்டிருந்தார். அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் தள்ளப்படுகிறோம். கர்த்தர் இல்லாத வாழ்க்கையில ஒரு வெற்றி இருக்காதுங்க. ஜப இல்லாத வாழ்வு ஒரு கூரை இல்லாத வாழ்வு, ஒரு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தங்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியோட துணையோடு ஜெபம் பண்ணோம். ஏன்னா கருத்தோடு ஜெபம் பண்ணலாம், ஆவியோடும் ஜெபம் பண்ணலாம். அப்படி ஆவியில நிறைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் பல தரிசனங்களை தருவா, பல சொப்பனங்களை தருவா, பல கனவுகளை தருவா, பல வெளிப்பாடுகளை தருவா. ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும், எதற்கு ஜெபிக்கணும் கேட்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவார். 4வது ஒரு காற்று இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தீங்கன்னா, ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில எலும்புகள் கொட்டி கிடக்கிறது, கொலையுண்ட ஆவிகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாருங்க அந்த தீர்க்கதரிசி சந்திக்கிறான். கர்த்தருடைய கரம் அவருக்கு மேல அமருகிறது. அப்ப அமர்ந்த பிறகு சொல்றாரு, நான் இவைகளுக்கு மாம்சத்தை உண்டாக்கி, நான் இவைகளுக்கு நரம்புகளை சேர்த்து, நான் இவைகளுக்குள் தசைகளை உருவாக்கி, நான் இவைகளுக்கு தோலையை உருவாக்கி இது என்ன பண்ணுவேன், பூன் ஊதுவேன், நான் ஊதுவேன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவி என்ன பண்ற, நான் ஊதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் அது ஊதப்பட்ட அந்த சனத்துல என்ன நடக்குன்னா, அதே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவைகளெல்லாம் எழும்பி மகா பெரிய சேனையாய்
சேனையாய் நின்றது. ஒருவேளை நம்ம சாதாரணமாக இருக்கலாங்க, நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு ஆர்டினரி பர்சனா, ஏதோ நம்ம சர்ச் போகிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், பாடுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களா, நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் கான்டாக்ட், ஒரு இன்டிமசி எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டுங்க. பைபிள் தான் சொல்லுதே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, அப்ப இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றேன்னு சொன்னாரே. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒரு பலன் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒரு புதிய கிருபை வருகிறது. இந்த ஆவியானவர் இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் செல்லும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த எலும்புகள் எல்லாம் எழும்பி காலூன்றி மகாஸ் பெரிய சேனையாய் நின்றது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வேதத்துல வாசிக்கிறோம், தீர்க்க எப்படி இருக்குன்னா, வடக்கே இருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கே இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, கிழக்கே இருந்து வீசும் காற்று கொன்றல் காற்று, மேற்கே இருந்து வீசும் காற்று மேல் காற்று. சோ இது வந்து 4 திசைகளிலும் காற்று வீசுகிற ஒரு காலம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்கன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்வைக்கான நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு மாபெரும் காற்று வீசியது. மரித்தவர்களை பார்த்தீங்கன்னா அசைக்கிற பெருங்காற்று, எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது, காலூன்றி நின்றது. இப்போது நாம் கூட நம்முடைய சபைகளில, நம்முடைய தேசத்துல, நம்முடைய பர்சனல் லைஃப்ல ஆவியானவர் நம்மை தனித்து நிற்க செய்கிறார். அவருக்காக ஓட உதவி செய்கிறார். கடைசி நாட்களில் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலமானது உங்களை நிரப்புவதற்கு வாஞ்சையாய் இருக்கிறது. ஆங்காங்கே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஒருபுறம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, மறுபுறம் சுவிசேஷத்துக்கு விரோதமாக கதவுகளும் நமக்கு தெரியாமே மூடப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, கர்த்தருக்காய் ஓடுவதற்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக உழைக்கணும், வார்த்தைகளை அறிவிக்கணும், பிரசங்கிக்கணும், பாடணும், துதிக்கணும், அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற வாஞ்சை உங்களுக்கு இருந்தால் இந்த செய்திகளை கேட்கிற இதே வேளையில கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார், அளவில்லாமல் நிரப்புவார், அபரிதமாய் நிரப்புவார். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற கர்த்தாவே, இது கடைசி கால ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய அபிஷேகத்துக்காக, பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்காக ஆங்காங்கே ஆண்டவரே எழுப்புதல் தீ பற்றி எரிகின்ற இந்த காலத்தில் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஒரு உலர்ந்த எலும்பை போல் இல்லாத ஆண்டவரே, ஒரு ஆர்டினரியா இல்லாம, ஒரு சாதாரணமா இல்லாத, உமக்காக வைராக்கியமாய் எழும்பும்படியா, உமக்காய் ஓடும்படியாய் ஆண்டவரே. எலியாவுக்குள்ள ஒரு அபிஷேக தைலம் இருந்தது, எலிசாவுக்கு ஒரு அபிஷேக தைலம் இருந்தது, ஆகாப் நிற்கும்படியா, எசபேலுக்கு நிற்கும்படியா ஒரு தைரியம் இருந்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நீர் எங்களை நிரப்பும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பலனை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சத்துவத்தை தாருங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே உலகத்தின் காரியத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்காம ஆண்டவர் உமக்காக என்ன செய்யலாம் என்று ஆண்டவரே நாங்களோ எங்கள் சந்ததிகளோ எங்கள் சந்தானங்களோ உமக்காய் ஓடி உழைக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதி ஆண்டவரே. விசேஷமா இந்த தேர்வு காலங்களில தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற, பொது தேர்வுகளை எழுதுகிற, மற்ற தேர்வுகளை எழுதுகிற ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கு ஆண்டவரே நல்ல ஞான வரங்களை தருவீராக, உம்முடைய கிருபையை தருவீராக, அவளுக்கான ஒரு நல்ல ஃபியூச்சரை உருவாக்கி தருவீராக. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார், அவர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்குகிறார் என்ற வேத வாக்கியத்தின் வழியா எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரை இவங்க இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆண்டவரை 1000 மடங்கு பலுகி பெருக கிருபை தாங்க. ஒருவேளை வியாதியோடு யாராவது கேட்டிருந்தா அந்த வியாதிக்கு மேல உம்முடைய பரலோகக்கினி இறங்கட்டும், பரலோக காற்று வீசட்டும், பரிசுத்த அபிஷேக தைலம் இறங்கட்டும். ஒருவேளை ஆண்டவரை ஒரு பிசினஸை இழந்து நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு தொழில்கள் இல்லை என்று ஆண்டவரை யாராவது ஆண்டவர் துக்கித்துக் கொண்டிருந்தால், அப்பா நீங்க சொன்னீங்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அவர்களுக்கு ஏற்ற ஒரு கீழ்காற்றை வீச செய்யும்படியாய் ஆண்டவரே தேவையில் இருப்போருக்கு ஒரு கொண்டல் காற்றாய் தென்றல் காற்றாய் நீர் இந்த நாளில் ஆண்டவரை கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.